ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பரிகாரங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயத்த முக்கியமாக தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து காரியத்திலுமே வெற்றி கிடைக்கும். பணவரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது முடிவதில் தாமதம் வருங்க. தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையோடு இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். வீட்டு மனை வாங்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் நடக்க போகுது. ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க போகுது. ஆனாலுமே பணிசுமை அதிகமாக இருக்குங்க. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு வேலையில் இட மாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதோடு லாபமும் படிப்படியாக உயரும். அதனால் முன்பின் தெரியாதவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். மேலும் ஷேர் மூலமாக அதிக வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்க செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 2, 3, 7, 9, 11, 15, 17. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா அக்டோபர் 14 பகல் முதல் 15, 16 மாலை வரை. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யுங்க, அர்ச்சனையும் செய்து வாருங்க. மேலும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை தனுசு ராசி அன்பு நேயர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இரு தெய்வங்களும் நன்மையே வழங்குவாங்க. மேலும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலன் பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் பண பரிவர்த்தனை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களின் தொழில் வணிகம் தொடர்பாக பெரிய சலுகைகளை பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியிடத்தில் பாராட்டு அதிகமாக கிடைக்கும். செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக சில நல்ல வாய்ப்புகளை பெற போகிறீங்க. மாதத்தின் முதல் பகுதியில் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க.
பிறர் மீதான அதிக நம்பிக்கை நிதி இழப்பை ஏற்படுத்தும். அதனால் யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. வியாபார தொடர்பாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பிரச்சனைகளை நினைத்து கலங்காமல் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வண்டி வாகனம் ஓட்டுவதில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். காதல் விஷயத்தில் நேர்மறையான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். உறவுகளில் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தனுசு ராசியில் மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்காங்க. களத்திர ஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் வலம் வருதுங்க. மேலும் எந்த நேரத்திலுமே தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பேச்சின் இனிமையால் காரியம் அனைத்துமே கைகூடி வரப்போகுது. சுப பலன்கள் நிறைய நடக்க போகுது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. ஆனாலுமே எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக அழைய வேண்டிய நிலைகள் உண்டாக போகுது. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கக்கூடும். வெளிநாடு முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை இருக்க போகுது. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறைய போகுதுங்க. மேலும் குடும்பத்தாரோடு ஆன்மீக பயணம் செல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். மேலும் உங்கள் குடும்பத்தை விட்டு பிறந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி தலைமையின் ஆணையின்படி மீறிய தனி கவனம் கொடுக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் புதிய நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது. கல்வியில் திருப்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மனதில் புது தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதுலேயுமே ஈடுபடுவீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். மற்றவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் அதிகமாக செலுத்துவீங்க. கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடும். வீண் செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் இந்த மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க தங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்க போகுது. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயற்சி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய திறமையால் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்வாங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுதுபோக்க கழிப்பீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு. இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.